ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அடோபி எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம அவேர்னஸ் போஸ்டர் தான் க்ரியேட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கஸ்டம் சைஸ் எவ்வளவோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கணும். கஸ்டம் சைஸுக்கு ஃபஸ்ட்டு பிக்சலாக இது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வித்து 210, அப்புறம் ஹைட் 297 கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். டபுள் டேப் டு எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஃபோட்டோஸ் தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்டாப் ஸ்மோக்கிங் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் போஸ்டர் க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணி கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். அதில் எனக்கு என்ன இமேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இமேஜ் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு இமேஜ் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். நம்மளால் எவ்வளோ இமேஜஸ் கொடுக்க முடியுதோ அத்தனை நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவை பொறுத்து இருக்குது. நான் இப்போ இதை செலக்ட் பண்ணி ஸ்டாப்னு செலக்ட் பண்ணி மூவ் ஃப்ரீலி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை பேக்ரவுண்டில் செட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துட்டோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் கலர்ஸ் வேணுனாலும் நம்ம என்ன கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லினாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டும் நம்ம வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லுக்ஸும் என்ன லுக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து நம்ம லுக்ஸும் எப்படி வேணும் அப்படின்னு பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ஹான்ஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் லுக்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் எதுவுமே சரியில்லை. ஸோ ஓகே, நம்ம இப்போது எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நான் ஃபிட் பண்ணுறேன். பட் இதில் எதுவுமே சரியில்லை இந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸ் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்டில் பிக்சர் செட் பண்ணோம்ல அதுக்கான லுக்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி லுக்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸ்டாப் ஸ்மோக்கிங் அப்படின்றதுக்கு ரெட் கலர் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளர் பண்ணனாலும் அதை பிளர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது கூட்டி குறைச்சி எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா ஸ்டாப் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி சிம்பிளாக கொடுக்கலாம். ஏன்னா நான் இதை எப்படி ஒரு ஈஸியான வேலை க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். சும்மா சிம்பிளாக நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி தான் இதை நான் க்ரியேட் பண்ணுறேன். அவேர்னஸ் போஸ்டருக்கு நம்ம க்ரியேட்டிவை பொறுத்து நம்ம எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த மாதிரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெக்கமெண்டேஷனுக்குள்ளே போய் அதில் என்ன மாதிரியான ஃபாண்ட்ஸ் இருக்குது நல்லா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒன்றா செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போது இதில் நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ரெக்கமெண்டேஷனில் பார்த்தாலும் அதுலேயும் ஒரு சில இது நல்லாயிருக்கும். நமக்கு ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்குது. ஒரு சில இது நல்லா தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்னா. எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். எது பிக்சருக்கு செட் ஆகுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு பேசிக்காக என்ன அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறேன். அதனால் ஏதாச்சும் ஒரு இதை எடுத்து நான் சும்மா சிம்பிளாக வச்சுக்கிறேன். இப்போது இந்த பிக்சர் எந்த மாதிரி இடத்துல இருக்கணும் அப்படின்னும் கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். சென்டரில் இருக்கணுமா, ரைட் சைடில் இருக்கணுமா அப்படின்னு கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். அது பிக்காகவும் ஆக்கலாம், ஸ்மாலாகவும் ஆக்கலாம்.
ஜூம் பண்ணி நான் வந்து மேலே டாப்பில் சைடில் வந்து அதை செட் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எங்கேனாலும் நம்ம செட் பண்ணலாம். சென்டர்லேயும் கூட செட் பண்ணலாம், இல்லை டாப்லேயும் செட் பண்ணலாம். ஓகே, டாப்பில் செட் பண்ணால் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம டாப்பில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் கூட நம்ம கலர்ஸ் வேணும்னா கூட சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக நான் இப்படி முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்